வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, இந்த சவுச்சவை வச்சு ஒரு குழம்பு வச்சுருக்கேன். உண்மையாகவே கறி குழம்பை விட சூப்பரான சுவையில் வந்து வர உறவுகளே, நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பசங்க எல்லாருமே கறி குழம்புன்னு சொல்லி தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக வர உறவுகளே. ஓகே உறவுகளே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம கடாய் வந்து அடுப்பில் வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெருஞ்சீரகம் வந்து பாதி வெந்து வர டைமில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. படுத்து நம்ம தக்காளி கொட்டை போட்டுக்கலாம். சால்ட் இந்த டைமில் கூடவே ஒரு 5-6 பூண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சோ வந்து போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா காய வதக்குவாங்க. இந்த காயெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு மஞ்சள் பொட்டு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் மசாலா, கறி குழம்புக்கு போடுறது தான் போட்டுருக்கோம். இப்போ இந்த மசாலாவை காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா எல்லாம் காயில் வந்து ஊற்றிக்கிச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சவுச்சவுக்காய் வந்து நல்லா அவியட்டும். நம்ம மூடி வச்ச சவுச்சை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கணும். நம்மகிட்ட தண்ணி வந்து நல்லா கம்மியாகி நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம். இதை மூடி மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றி மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். குழம்பு ஒரு வாட்டி கறி குழம்பு கூட அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு கொதித்து வரும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும்போது நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள்,
காயெல்லாம் நவிஞ்சு இருக்கு, நசுக்கினாலே தெரியும். நம்ம கூட்டு பண்ணாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் உறவுகளே. ஓகே உறவுகளே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.